ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஆஸ்பத்திரிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே கேழ்வரகு மாவை நல்லா கரைச்சி புளிக்க வச்சுட்டு வந்தேன். நைட்டு 7 மணிக்கு மேலே ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அதில் புளிக்க வச்ச மாவை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கிட்டேன். மாவு நல்லா வெந்து கொதிக்கிற பக்குவம் வந்ததும் நல்லா கொதித்ததும் இறக்கி மூடி வச்சுட்டேன். ஓவர் நைட்டு பாத்திரத்துலேயே மூடி போட்டுட்டேன். நைட்டு தோசை ஊற்றுற ஐடியாவில் மாவு ஒன்று வாங்கிக்கிட்டேன். கடப்பாவுக்காக வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் வதக்கி மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டேன். தாளிக்கல. என் பையனுக்கு 2 முட்டை தோசை போட்டு கடப்பாவும் இட்லி பொடியும் வச்சு கொடுத்துட்டேன். அவன் சாப்பிட்டு முடிச்சு படுக்க போயிட்டான். அதுக்கப்புறமா என் பொண்ணுக்கு சுட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு இருந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு நானும் படுக்க போயிட்டேன். காலையிலே போகணுன்ட்டு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, என் தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் இன்றைக்கி. அதனால் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் டாக்டர் சொன்னபடி வாங்கி ரெடியாக வச்சுட்டோம். காலையில் எழுந்துச்சி கூழில் வெங்காயம் பொடிசாக நறுக்கி போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்து அதை ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிட்டோம். என் பொண்ணுக்கும் பையனுக்கும் ஆனியன் சப்ஜி வச்சு சப்பாத்தி ரோல் செஞ்சு லஞ்சுக்கு கொடுத்து முடிச்சிட்டேன். ப்ளெயின் சப்பாத்தியில் சீனி வச்சு என் பொண்ணுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டேன். வீட்டில் சின்ன சின்ன வேலை இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.